தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரியை பதவி நீக்கம் செய்யக்கோரி திமுக உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 24 கவுன்சிலர்கள் இரண்டாவது முறையாக நகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம். விவரங்கள் என்ன பிரபு? கூட்டமும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துறாங்க. எந்த கவுன்சிலருமே கூப்பிட்டு அவங்களோட குறைகள் என்ன, அந்த வார்டுக்கு என்ன செய்யணும் இதுவரை யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. மனு கொடுத்தாலும் அதை வாங்கி கீழே போட்டு போயிடுறாங்க. ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்கு ஃபோன் போட்டாலும் ஃபோனை எடுக்கிறதும் கிடையாது சார். இதனால நாங்கள் மக்கள்கிட்ட நிறைய கெட்ட பேர் தான். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரியை பதவி நீக்கம் செய்யக்கோரி திமுக உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 24 கவுன்சிலர்கள் இரண்டாவது முறையாக நகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம். என்ன நடந்தது பிரபு? வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி மொத்தம் 30 வார்டு பகுதிகளை கொண்டதாகும். இந்த நிலையில் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் பொறுப்பு வகித்து வரும் நிலையில் நகர்மன்ற துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்ற ராஜு பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் மீது நகர்ப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவும், மக்களின் குறைகளை நகர்மன்ற உறுப்பினராகிய நாங்கள் நகர்மன்ற தலைவரிடம் கூறும்போது கண்டும் காணாமல் இருந்து வருவதாகவும் தெரிவித்த நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் இது குறித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆணையரிடம் வழங்கியுள்ளோம் எனவும், இதே நிலையில் திமுக நகர்மன்ற உறுப்பினர் புனிதா கூறுகையில் சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று வருவதாக தெரிவித்த திமுக நகர்மன்ற தலைவர் அதே நிலையில் நகர்மன்ற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.